இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அவர் வீட்டிலேயே உட்காந்து அறிக்கை கொடுத்துன்னு சொல்லுங்க. வெளியே வந்துட வேணாம் சொல்லுங்க. வெளியே வந்தால் யாராவது கோச்சிப்பாங்க. அதில் வீட்டிலே இருக்க சொல்லுங்க. அதிகார துஷ்பிரயோகம் நடந்திருந்தால் ஏதாவது புகார் வந்திருக்கிறதா? யாராவது பாதிக்கப்பட்டவர்கள் அது குறித்து புகார் அளித்திருக்கிறார்களா? அல்லது யாராவது பத்திரிகைகளுக்கோ ஊடகங்களுக்கோ இப்படி நடந்தது என்று பேட்டி தந்திருக்கின்றார்களா? கூறுங்கள். அண்ணாமலை பேசுவதெல்லாம் அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு இந்த ஆட்சி ஏற்பட்டவுடன் பாரதிய ஜனதா கட்சியாளர்கள் சங்கிகளை பொறுத்தளவில் இது ஆன்மீகத்துக்கு எதிரான ஆட்சி என்று பறைசாற்ற நினைத்தார்கள். அதை அழுத்தமாக பதிவு செய்ய நினைத்தார்கள். அதை அனைத்தையும் உடைத்து தகர்த்தெறிந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் எல்லோருக்கும் எல்லாம் என்ற ஆட்சியை, திராவிட மாடல் ஆட்சியை நடத்துவதில் அவர்கள் எதிர்பார்த்த பலன் கிடைக்கவில்லை என்பதற்காக இப்படிப்பட்ட அவதூறுகளை கிளப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் இப்படி எதிர்த்து எங்களை பேச இன்னும் நாங்கள் வேகம் எடுத்து இன்னும் பக்த கோடிகளுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுக்கின்ற ஆட்சியாக இருக்கும். மாநில அரசால் ரத்து செய்ய முடியாது என்று தெரிந்தும் திமுக அரசு வாக்குறுதி கொடுத்து மக்களை ஏமாற்றுவதா விஜய் அவர்கள் நேற்று ஒரு கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அவர் வீட்டிலேயே உட்காந்து அறிக்கை கொடுத்துன்னு சொல்லுங்க. வெளியே வந்துட வேணாம் சொல்லுங்க. வெளியே வந்தால் யாராவது கோச்சிப்பாங்க. அதில் வீட்டிலே இருக்க சொல்லுங்க. அவர் வீட்டிலேயே உட்காந்து அறிக்கை கொடுத்துன்னு சொல்லுங்க. வெளியே வந்துட வேணாம் சொல்லுங்க. வெளியே வந்தால் யாராவது கோச்சிப்பாங்க. அதில் வீட்டிலே இருக்க சொல்லுங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.